ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லை. 2019 வருஷம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் வா, கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் இதே மந்த்து தான் வந்தோம். வந்த உடனே நல்லா ஜெபம் பண்ணோம். இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னாங்க, நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக அப்பா அம்மா அப்படி ஸ்தானத்தோட வருவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் அதே மாதமே கன்சீவ் ஆனோம். அது மட்டும் இல்லாமல் 6வது மாதமே பனிக்கூட எனக்கு உடஞ்சிருச்சு. அப்போ எல்லா டாக்டரும் சொன்னாங்க, குழந்தைய காப்பாற்ற முடியாது, எந்த உறுப்பும் வளர்ந்துருக்காது, அப்படி எப்படி குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க நம்பிக்கையா இருந்தோம். ஏசப்பா கொடுத்த குழந்தை ஒன்னும் ஆகாது நம்பிக்கையா இருந்தோம். அதன்படியே ஏசப்பா நார்மல் குழந்தைக்கு இருக்க மாதிரியே ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலா இருந்துச்சு. அது கிருபை செஞ்சாங்க ஏசப்பா. இவதான் அந்த குழந்தை. இவளுக்கு இப்ப 5 வயசு முடிஞ்சிருக்கு. ஆனா எல்லா நார்மல் குழந்தைக்கு இருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவளுக்கு இருக்கு. எந்த குறையும் இல்லாம ஏசப்பா எங்களுக்கு தந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏசப்பா நாங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு ரெட்டத்திலே நான் ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இவ பிறந்து 1 வருஷத்துலயே அவன் பிறந்துட்டான். இவர் 2020 பிறந்தா, 21 பிறந்தான். அதே மாதிரி ரெட்டை குழந்தை மாதிரி எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஏசப்பா தந்தாங்க. Praise the Lord everyone. என் பேர் ஹானா. நான் 2018 வந்து ரஷ்யாவுக்கு போய் MBBS படிக்க போனேன். 2024 அந்த எக்ஸாமுக்கு அந்த ரஷ்யாவில் இருக்கிற டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். இங்கே ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃப். நம்ம இங்கே லைசன்சிங் வாங்குற எக்ஸாம். நான் ரொம்ப அதை குறித்து பயந்துட்டே இருந்தேன். அப்போ ஜூலை மாதம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வீக் அங்கிள்கிட்ட ஜோம் பண்ண வந்திருந்தோம். அப்போ அங்கிள் எனக்கு ஜோம் பண்ணாங்க, இது போல் மகள் அடுத்த வாட்டி வரப்போ சாட்சியாக நிற்கணும் சுவாமி, இந்த மாதிரி மகள் சாட்சியாக நின்று அவளோட லைசன்சிங் ப்ராசஸ் எல்லாம் சுலபமாக மாற்றி போடணும்னு. அடுத்த 2 வீக்ஸ்லேயே நான் எக்ஸாம் எழுதினேன். ரொம்ப பலவீன மத்தியில் நான் இப்போ எழுதினேன். 37,000 பேர் எழுதினாங்க. அதில் 6,700 பேர் பாஸ் பண்ணாங்க. அதில் நான் ஒருத்தி நான் பாஸ் பண்ணேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை சாட்சியாக இன்னும் பார்த்துருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையிட்ட நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 66, 12, 13. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர், சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயம் நம் ஆண்டவர் தங்குகிற ஒரு வீடு. இந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறவன் என் ஆண்டவரை தேடி வருகிறவன். அவருடைய குணாதிசயங்களை எடுத்துக்கொள்ளவும், அவருடைய தரிசனத்தை எடுத்துக்கொள்ளவும், அவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், அவரை போல இந்த உலகத்திலே ஒரு நடமாடுகிற இயேசு கிறிஸ்துவாய் வாழவும் ஒரு மனுஷன் ஆலயத்தை தேடி வருகிறான். கஷ்டம் என்று வந்தால் ஆலயம் இருக்கிறது, வேதனை என்று வந்தால் ஆலயம் இருக்கிறது. ஒரு மனுஷன் ஆலயத்திற்குள் வருவது வரைக்கும் அவனுக்கு சொந்த பந்தங்கள் ஒரு குறிப்பிட்டது இனத்தார், ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருப்பார்கள். எப்பொழுது அவன் ஆலயத்திற்கு உள்ளே பிரவேசிக்கிறானோ அவனுக்கு சொந்தங்கள் ஏராளமாய் மாறிவிடுகிறார்கள். சபையில் உள்ள எல்லா ஜனங்களும் அவனுக்கு சொந்த பந்தங்களாய் மாறிவிடுகிறார்கள். ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார், துரிதமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்நிய ஒரு மார்க்கத்திலிருந்து, ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வந்தவர்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன காரியம் சந்திக்கும் போது, நான் ஆலயத்துக்கு உள்ள வந்த உடனே நிறைய பேர் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எங்கள் இனத்தாரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க ஒதுக்குறதுக்கு முன்னாலே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் வருவாங்க, இல்லை 150 பேர் வருவாங்க. ஆனால் அந்த 100-150 பேரில் பாதி பேர் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க வரல, பாதி பேர் தான் என் கூட இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு 100 பேர் 150 பேர் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஆயிரக்கணக்கான சொந்தங்கள் வருகிறார்கள். எப்படி வந்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நான் பிரவேசித்தபடியினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது எங்களுக்கு சொந்த பந்தங்களாய் மாறிவிட்டார்கள். எனக்கு ஒரு கஷ்டம் சொன்ன உடனே எல்லா பிள்ளைகளும் கூடி ஜெபிக்கிறார்கள், அவங்கவுங்க வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. இப்போ எனக்கு ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டம் எனக்கு சொந்தமாய் கிடைத்திருக்கிறது. நான் ஆண்டவருக்கு அதுக்காகவே நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஒரு காலத்தில் எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சாங்க, ஆனால் இப்போ
எங்க வீட்டு விசேஷங்கள்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர்றதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எங்க இருந்து இவனுக்கு இந்த சொந்தம் வந்தது? சொந்தம் எங்க இருந்து வந்தது? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பலதரப்பட்ட மனநிலையோடு நம்ம வரலாம், பல கஷ்டங்களோடு வரலாம், பல எதிர்பார்ப்புகளோடு வரலாம். இங்க வந்தீங்கன்னா இங்க ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது, ஆண்டவருடைய செவிகள் இருக்கிறது. சாலமோன் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இது எனக்காக என் பிள்ளைகளுக்காக நான் வைத்திருக்கிற என்னுடைய வீடு, இதில் எப்பொழுதும் என்னுடைய கண்களும் செவிகளும் பதிந்திருக்கும். இங்கிருந்து அவர்கள் ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கேட்கிறவைகளுமா இருக்கிறது. அதே காரியம் இன்றைக்கும் ஒரு ஆலயத்தை நாம் கட்டும் பொழுது, கர்த்தருக்காக அதை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, கர்த்தருடைய கண்களும் அவருடைய இருதயமும் அவருடைய செவிகளும் இங்க இருக்கும். அன்றைக்கு இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை என்ன சூழ்நிலையில பாடினா, எப்படி பாடிட்டு ஆலயத்துக்கு வந்தான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அவன் சொல்லுகிறான், மனுஷர்களை எங்கள் தலையின் மேலே ஏறி போகும்படி பண்ணினேன், தீயையும் தண்ணீரையும் கடந்துதான் இன்னைக்கு நான் ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய செழிப்பான தேவாலயத்திற்குள்ளே என்னை கொண்டு வந்து விட்டீர் என்று சர்வாங்க தகன பலிகளை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய தேவாலயத்திற்கு உள்ளே பிரவேசித்தான். இந்த சங்கீதத்தை பாடிக்கொண்டு அவன் நேரடியாய் வந்து இந்த ஆலயத்திலே சரணாகதியாய் விழுகிறான். இந்த சங்கீதத்தை பாடுகிற அவனுடைய சூழ்நிலை என்னன்னா, மனுஷர்கள் மூலமாக நெருக்கம், குடும்பத்தார் மூலமாக நெருக்கம், அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. சொந்த மாமனாகிய சவுல் 3000 யுத்த வீரர்களை கூட்டிட்டு எங்கெல்லாம் இவன் போறானோ அங்கெல்லாம் தேடி தேடி இவனை எப்படியாவது கொன்னறன்னு சொல்லி சுத்தி சுத்தி அவனை தேடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. சரி, மாமனார் வழியா அப்படி ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா, சொந்த மனைவியாகிய மீகாள் அவளுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்டு புருஷனுடைய வீட்டை விட்டு பிரிந்து அப்பா வீட்டில் போய் இருந்தா கூட பரவாயில்ல, அப்பா பேச்சை கேட்டு இன்னொரு கூட குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை. பல்தியேல் என்கிற இன்னொருவனுக்கு அவங்க அப்பா கூட்டுட்டு போயிட்டு அவளை திருமணம் பண்ணி வச்சுட்டா. பாருங்க, தாவீதுக்கு திருமணம் பண்ணி கொடுத்த அந்த மீகாளை அதே தகப்பனார் இப்ப இங்க இருந்து பிரிச்சு கொண்டு தன்னுடைய மருமகன் மேல் இருக்கிற அந்த கோபத்தை நிமித்தம், பொறாமையின் நிமித்தம் அவளை பிரிச்சுட்டு போய் பல்தியேல் என்கிற இன்னொருவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ மாமனார் பக்கத்துல அவனுக்கு நெருக்கம், இன்னொரு பக்கத்துல மன ரீதியான அழுத்தம். தனக்கென்று கொடுத்த அந்த மனைவியை இன்னொருவனுடைய கைவசம் தன்னுடைய மாமன் ஒப்பு கொடுத்து விட்டானே, நான் உயிரோடு இருக்கும்போது என் கண்ணு முன்னாலே என் மனைவியை தூக்கிட்டு போய் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எவ்வளவு மன அழுத்தம். இன்னொரு பக்கத்துல இதெல்லாம் பரவாயில்லை, இன்னொரு சைட்ல அவனுடைய சொந்த பிள்ளையாகி அப்சலோம் மூத்த பிள்ளை, எங்க அப்பா செத்தா இந்த பதவி எனக்கு கிடைக்குமேன்னு சொல்லி இந்த பதவி வரியில சொந்த தகப்பனை கொலை செய்யறதுக்கு அவன் வகை தேடிட்டு இருக்கிறான். எப்படியாவது எங்க அப்பாவை கொன்னுட்டா இந்த அரசாட்சி எனக்கு கிடைக்குன்னு சொல்லி சொந்த பிள்ளையே அவங்க அப்பாவை கொலை செய்யறதுக்கு வகை தேடி திரிகிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளால. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பெலிஸ்தியர்களுக்கு தலைவனாயிருக்கிற கோலியாத்தை கொன்றதன் நிமித்தம் முழு பெலிஸ்தியருடைய கோபம் இந்த தாவீதின் மீது இருக்கிறது. எங்க பார்த்தாலும் அவனை கொலை செய்யும்படிக்கு வெளியிலும் அவனுக்கு விரோதிகள். ஒரு மனுஷனுக்கு வெளியே பிரச்சனைன்னா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைன்னா அவன் வெளியே போனா அவனுக்கு வெளியவும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வீட்டுக்குள்ளும் உத்தரவாதம் இல்லை. வேதனையான ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலை, தப்பித்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே அவன் மலைகளுக்குள்ளால போய் பதுங்கி கொள்ளுகிறான், குகைகளுக்குள்ளால போய் பதுங்கி கொள்ளுகிறான். இன்றைக்கும் நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா தாவீது பதுங்கி இருந்த அந்த குகைகள் எல்லாம் இன்னும் அங்க இருக்கிறது. அந்த குகைகளை இன்னைக்கு நீங்க போனா பார்க்க முடியும். குகைகளிலும் மலை அடிவாரங்களிலும் அவன் பதுங்கி கிடந்து உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் எதுக்கு இவனுங்களுக்கெல்லாம் பயந்து குகைகளையும் மலை அடிவாரங்களையும் படுத்து கிடக்கிறோம்? எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற கர்த்தருடைய தேவாலயம் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு நான் சர்வாங்க தகனிய பலியை எடுத்துட்டு என் ஆண்டவர்கிட்ட போய் நான் நியாயம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை பாடிட்டு அழுதுகிட்டே குகையிலிருந்து புறப்படுகிறான். ஆண்டவரே, மனுஷர்கள் என் தலையில் மேலே ஏறி போறாங்க,
என் தலை எடுக்கிறதற்கு அவர்கள் உன்னிப்பாய் என்னை கவனித்து என்னுடைய உயிர் எடுக்கிறதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து என் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறேன். யோர்தான்ல பிரவாகித்து வருகிற வெள்ளம் போல சோதனை ஒண்ணு மேல எல்லா பக்கத்திலையும் சோதனை. நான் எல்லா சோதனைகளை தண்ணீரை கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நெருப்புக்குள்ளால கடந்து துடிக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கு. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு உம்முடைய செழிப்பான சன்னிதானத்தில் என்னை கொண்டு வந்து விட்டீர் என்று சர்வாங்க தகன பலிகளையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு உள்ளே பிரவேசித்தான். உச்சகட்ட பிரச்சனைக்கு முடிவு எங்கு வந்தது? கர்த்தருடைய ஆலயத்திலே வந்தது. அவன் சரணாகதியா விழுந்துட்டான். ஆண்டவரே, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியும். இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே போனா என் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. உங்க ஆலயத்திற்குள்ள நான் வந்து சரணாகதியா விழுந்து விட்டேன். எனக்காக நீர் ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரிடத்துல சரணாகதியை வந்து விழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல அடைக்கலமாய் வந்து விழுகிற பிள்ளைகளுக்கு அவரால் நிறைவான பலன், நிறைவான வாழ்வு. சரண்டர் ஆயிட்ட வந்து எனக்கு தெரியாத ஆண்டவர். அதான் இந்த சங்கீதம். நான் சர்வாங்க தகன பலிகளை எடுத்துட்டு உங்க ஆலயத்துக்குள்ள வந்து விழுந்துட்டேன்னு சொல்லி சரணாகதியாய் வந்து விழுந்தான். அதன் பிறகு அவனுடைய வீட்டு பிரச்சனையை தன் வீட்டு பிரச்சனையாய் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க உங்க பிரச்சனைக்காக வீட்டுக்குள்ள இருந்து அழுகிறது வரைக்கும் அது உங்க வீட்டு பிரச்சனை. எப்ப அதை ஆண்டவருடைய வீட்டுக்கு கொண்டு வர்றீங்களோ, தேவாலயத்திற்கு கொண்டு வருகிறீர்களோ, அதன் பிறகு அது ஆண்டவருடைய வீட்டு பிரச்சனை. அவன் சரணாகதியை விழுந்த உடனே அந்த பிரச்சனையை தன் வீட்டு பிரச்சனையாய் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி இவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவனுடைய எல்லா சத்துருக்களையும் முறியடித்து போட்டார். முறியடித்து போட்டு அவனை ராஜ சிங்காசனத்தில் உட்கார வச்சு 40 வருஷம் சமாதானமாய் சமஸ்த இஸ்ரவேலை அரசாள உதவி செய்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவனுடைய டேர்னிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சது? கர்த்தருடைய தேவாலயம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட், உன் படிப்புல ஒரு டேர்னிங் பாயிண்ட், உன் ஊழியத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், உன்னுடைய கையிட்டு செய்கிற தொழில்களிலே வியாபாரத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் உனக்கு கிடைக்கும். உங்க ப்ராஜெக்ட், உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களை நீங்க கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் வச்சுட்டு, ஆண்டவரே இது படி நான் நடக்கலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு திட்டம்னா, உங்களுக்கு சித்தம்னா இதை வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சு நீங்க அதை ஜெபம் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் உடைச்சு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் தன்னுடைய பிரச்சனையை தன்னுடைய வீட்டுக்குள்ள வச்சு மனைவிட்ட பேசி சண்டை போட்டு, பிள்ளைகளிடத்துல சண்டை போட்டு, உலக மனுஷங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு கத்திக்கிட்டு கிடக்கிறதுக்கு பதிலாக உன் வீட்டு பிரச்சனையை ஏசப்பா வீட்டு பிரச்சனைக்கு கொண்டு வந்துடுங்க. நீங்க கொண்டு வந்தா அதன் பிறகு அவர் சொல்லி இருக்கார், உன் வழக்குகளை என்னிடத்திலே கொண்டு வான்னு சொல்லி இருக்கார். உன்னுடைய சுமைகளை என்னிடத்துல கொண்டு வந்து இறக்கி வச்சிரு. நீ ஏன் சுமக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இங்க வந்ததற்கு பிறகு அவர் நமக்காக வழக்காடுவார், அவர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு தகப்பனார் அழுதுட்டு வந்து சொன்னாரு, ஐயா, என்னுடைய பார்ட்னர் ஒரு பெரும் புள்ளி, சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு பெரும் புள்ளிக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டான். ஏன் நான் பண்ணலை, எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் என்னுடைய பார்ட்னர் அந்த பிரச்சனையை பண்ணினதுனால அந்த பெரும் புள்ளிக்கு பலத்த நஷ்டம் வந்து விட்டது, பலத்த அவமானம் வந்து விட்டது. அதனால இப்ப அவன் கோபம் ஃபுல்லா என் பார்ட்னரை கூட விட்டுட்டான், என்ன பிடிச்சுக்கிட்டான். நாங்க என்ன பிரச்சனை பண்ணனா அவன் உன்கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்றான்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னான், என் பார்ட்னர் ஒன்றும் இல்லாதவன், அவன் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர், நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் அந்த கம்பெனிக்கு. அவன் பர்சனலா பிரச்சனை பண்ணி இருக்கிறான், இந்த கம்பெனிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இப்ப எப்படி என்கிட்ட வர்றான்னா, இவன் பணம் சப்போர்ட் பண்றதுனால தானே இவனால இவ்வளவு தூரம் எனக்கு விரோதமாக காரியத்தை செய்ய முடிஞ்ச, எனக்கு இவ்வளவு நஷ்டம் வந்ததுன்னு சொல்லி அவனுடைய முழு கோபமும் இவன் மேல வந்தது. அழுது கொண்டு வந்தான்.
அவன் மிரட்டினானா, அவன் பிள்ளைய கல்லூரிக்கு போகும்போது நான் தூக்கிட்டு போயிடுவேன். இன்னொரு மகள் திருமணம் ஆகி குழந்தை பத்துட்டு உன்னுடைய பேர பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் தூக்கிடுவேன். பயங்கர மிரட்டல். எனக்கு பயமா இருக்கிறேன். எனக்கு என் பிள்ளைகள் தான் முக்கியம். நான் எந்த தப்பும் பண்ணலையா, எனக்கு இப்படியெல்லாம் அவன் ரொம்ப மிரட்டல் கொடுத்துட்டு இருக்கிறானே என்று அழுது கொண்டு அந்த சகோதரன் வந்தான். அப்ப நான் சொன்னேன், நீ இப்போ ஆண்டவருடைய அடைக்கல பட்டணத்திற்குள்ள வந்திருக்கிற, இது ஆண்டவருடைய வீடுங்க, ஆண்டவர் இருக்கிறார். நீ என்கிட்ட சொல்லலை, நீ ஆண்டவரிடத்துல உன் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொன்னாரு, நேற்றைக்கு வரைக்கும் இது உன் வீட்டு பிரச்சனை, இன்னைக்கு பிறகு இது தேவ சமூகத்து பிரச்சனை. ஆண்டவரிடத்துல கொண்டு வந்துட்டேன். இந்த காரியம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய நாமம் யெகோவா ஈரே என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி அனுப்பினார். என்ன நடந்துச்சு தெரியுமா? எப்படி இவனுக்கு சத்துருவாய் நின்றவன் இவனுக்கிடத்துல சமாதானமா வந்தான்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து நிற்கிறான். நின்னோடனே இவருக்கு கை காலெல்லாம் ஆட்டம். அப்ப அவன் சொன்னா, நான் கும்பிடுற சாமி என்கிட்ட வந்து என்ன மிரட்டுது, அவன் மேல கை வச்சுன்னா உன்னை தொலைச்சிருவேன். யோசித்து பாருங்க, இவன் ஜீவனுள்ள தேவனிடத்துல வந்து அழுதுட்டு போனா, இப்ப அவங்க சாமி அவனை போட்டு மிரட்டுதான் நைட்டெல்லாம். அவன் விஷயத்துல நீ பொல்லாப்பு பண்ணேன்னா உன்னை நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு, எங்க சாமியே என்ன மிரட்டுதுப்பா, எங்க சாமி என்ன மிரட்டுற அளவுக்கு நீ என்னப்பா பண்ணுன, என்ன மன்னிச்சிருப்பா, உன் வழிக்கே நான் வரமாட்டேன்ப்பா என்று சொல்லி ஒரு செகண்ட்ல அழுதுட்டு போயிட்டான். இந்த தம்பி சொல்றாரு, நான் அந்நிய சாமிகிட்ட போய் வேண்டலையே. நம்ம ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா தேவர்களை காட்டிலும் உயிருள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் என்பதை குறித்து தெளிவாய் பேசினீர். இன்னைக்கு நீ சொன்ன வசனத்தின்படி உம்முடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இனி நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கட்டும். நல்ல வருமானமுள்ள ஒரு வேலைக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கட்டும். நல்ல வரத்துள்ள ஒரு வியாபாரத்திற்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கட்டும். நல்ல ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய ஊழியத்திற்குள்ளே என் பிள்ளைகளை பிரவேசிக்கப்படும். என் பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஆண்டவர் ஏதோ ஒரு தாளந்தை, திறமையை கொடுப்பேன் என்று சொன்னேன். இன்றைக்கு இவர்களுக்குள்ளே நீ வைத்திருக்கிற தாளந்துகளையும் திறமைகளையும் என் பிள்ளைகள் இன்றைக்கு கண்டுபிடித்து கையில் எடுப்பார்களாக. அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவார்களாக, அதை கொண்டு பயன்படுத்துவார்களாக. அந்த வல்லமையை பயன்படுத்தி, அந்த வரங்களை பயன்படுத்தி, அந்த திறமைகளை பயன்படுத்தி இந்த பூமியிலே அவர்கள் நிலைத்து நின்று கனி கொடுப்பார்களாக. அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை பயன்படுத்தி அவர்கள் வளர்ந்து பெருகும் போது அவர்களை பார்த்து சொல்லுவீர், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் மகிமையான முன்னேற்றத்தை தார். எல்லா நெருக்கடிகள் மாறட்டும், பஞ்சங்கள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், வியாபாரத்தில் இருக்கிற எல்லா நஷ்டங்கள் முடிவுக்கு வருவதாக. நல்ல லாபங்களை என் பிள்ளைகள் சம்பாதிக்கட்டும் சுவாமி. அது மட்டும் இல்லை, நீங்க சொன்னீங்க நல்ல ராஜ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னீங்க. இந்த வீட்டில், இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் யார் யார் இன்னும் திருமணம் ஆகலை, ஒரு இல்லற வாழ்க்கை சரியா இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ராஜாதி ராஜா நின்று இவர்களை ராஜ வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா திருமண தடைகள் உடைக்கப்படட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாய் இணைவதாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இள வயதின் விதவைகளை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் இப்பொழுது எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு சந்ததி தரணன் வந்து நிற்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து அவர்களுக்கு நல்ல சந்ததி சந்தானத்தை தருவீராக. டாக்டருடைய கருத்துப்படி இவர்களுக்கு கருத்தரிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி இருக்கலாம், இயற்கையாக வாய்ப்பில்லைன்னு சொல்லி இருக்கலாம், இல்லைன்னா இயற்கையாகவோ செயற்கையாகவோ இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். அவைகளை எல்லாம் தாண்டின என் ஆண்டவருடைய கிருபை இப்பொழுது இவர்களை பார்த்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பிறக்க போகிற உன் கற்பத்தின் பிறப்புகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். வார்த்தைகளை சொல்லி அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
அது மட்டும் இல்லை, பாதுகாப்பான பேழைக்குள்ளே, இயேசு என்கிற பேழைக்குள்ளே எங்களை இணைத்துக் கொள்ளுகிற தேவனே, இப்பொழுதும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. நோவாவுக்கு பேழையை உண்டு பண்ண சொன்னீர் பாதுகாப்பிற்காக. ஆனால் எங்களுக்கு இயேசுவே பேழையாய் வந்து நின்று என் பிள்ளைகளை நீர் பொதிந்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அழிவுகளுக்கும் இழப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி காத்துக்கொள். மரணத்தின் கூறுகளை முறித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.